வணக்கம். நாங்க இங்க வெஸ்ட் மாம்பலத்துல இருக்க அயோத்தியா மண்டபத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க மகா பெரிவாவோட அனுஷ ஜெயந்தி மகோத்சவம் நடக்கிறது. இது ஜூன் 1லேருந்து ஜூன் 12 வரைக்கும் நடக்கிறது. ஜூன் 1 இந்த மாரி அகண்ட தீப பூஜைய பண்ணி ஆரம்பிச்சு வச்சிருக்கா. இங்க அகண்ட தீபமும் எரிஞ்சுட்டு இருக்கு. காலையில வந்து பல ஹோமங்கள் எல்லாம் பண்றா. சாயங்கால நேரத்துல 108 கொட அபிஷேகங்கள் பண்றா. ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணொண்ணு பண்றா. 1ஆம் தேதி அன்னைக்கு 108 மஞ்சள் குடத்தால அபிஷேகம் பண்ணினா மகா பெரிவாக்கு. அப்புறமா பன்னீர், சந்தனம் எல்லாம் பண்ணா. நாங்க போயிருந்த அன்னைக்கு இந்த மாரி 108 தயிர் குடம் வச்சிருக்கா. இதால அபிஷேகம் பண்ணினா. இன்னும் இதுக்கப்புறமா 108 இளநீர் அபிஷேகம், 108 பால் அபிஷேகம் அப்படின்னு ஒவ்வொரு நாள் ஒவ்வொண்ணு பண்றா. ஜூன் 11 அன்னைக்கு 1008 சங்காபிஷேகம் பண்றா. ஜூன் 12 அன்னைக்கு 1008 வடமாலையும், ஜாங்கிரி மாலையும் சாத்துறா. இந்த அபிஷேகங்கள்லாம் சாயங்கால நேரத்துல பண்றா 7லேருந்து 8க்குள்ள. காலையில பல பூஜைகளும், ஹோமங்களும் நடக்கிறது. இந்த தயிர் அபிஷேகம் பார்க்கறதுக்கே ரொம்ப கிராண்டா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இங்க தினமும் உபன்யாசமும் நடக்கிறது. நாங்க போயிருந்த அன்னைக்கு டாக்டர் சுதா சேஷன் அவர்களின் உபன்யாசம் தான் நடந்துட்டு இருந்தது. இதே மாரி ஜூன் 12 வரைக்கும் பல குழுவினர்கள் வந்து உபன்யாசமும், பாட்டு கச்சேரி இதெல்லாம் நடக்கிறது. இங்கேயே பக்கத்துல இருக்கிறவாளுக்கு இத பத்தி தெரிஞ்சிருக்கும். பட் வேற வேற இடங்கள்ல இருக்கிறவா கூட பிளான் பண்ணிட்டு முடிஞ்சா அந்த டைம்க்கு ஏத்த மாரி நீங்க வந்து பார்க்கலாம். இந்த மகோத்சவத்திலயும் வந்து கலந்துக்கலாம். நாளைக்கு இதே மாரி 108 இளநீர் அபிஷேகம் பண்றா. முடிஞ்சவா வந்து பாருங்கோ. ஸ்ரீ மகாபெரிவா பாதமே சரணம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.